ஃப்ரைடே மார்னிங் பார்த்திங்கன்னா தம்பிக்கு வந்து 1 வீக்காக அதிகமாக கோல்டு. ஸோ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு இருந்தோம். நெப்ளைசரும் வைக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ பேரலாக ரெண்டுமே பண்ணிகிட்டு இருக்கும்போது விடிய காலைல ஒரு 4-5க்குலாம் வச்சுருக்கணும். எந்திரிக்கவே முடியல. அப்படி இப்படி 7th எழுந்துச்சு. அப்பயுமே ஃபுல் தூக்கம். சரின்ட்டு கோலம் போட போகலாமேன்னு பார்த்தா இவன் வந்து விடவே மாட்டான். சரி கடகடன்னு அவங்க அப்பா கிட்ட ஓடின கேப் பார்த்துட்டு நான் கோலம் போட வந்துட்டேன். எப்போவுமே நம்ம வாசல் தெளித்து கோலம் போடுவோம். கொஞ்சமாக மஞ்சள் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கோலம் போடுறது வந்து வீட்டுக்கும் நல்லது. வெளியிலேருந்து பாக்டீரியா கிருமிலாம் வராது அதனால சொல்லுவாங்க. சரி நானுமே வந்து அதே ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். சரி கோலம் போட்டுட்டு பார்த்திங்கன்னா பிள்ளையார் வந்து ஆல்ரெடி இப்போது கணேச சதுர்த்திக்கு போட்டதுனால சரி பிள்ளையாரை மெரிச்சிட்டே இருக்கிறது நல்லா இருக்காது இல்லையா? முதல்ல இந்த பிள்ளையார் கோலமே போட்டிருக்கூடாது. யூடியூப் எடுத்து பார்த்தா எல்லாருமே பிள்ளையார் கோலம் அதுதான் போட்டிருந்தாங்க. சரி நம்மளுமே போடலாமேன்னு பார்த்தா சரி கால் மாரி பட்டுனே இருந்துச்சு. அதனால் முதல்ல கழுவிட்டு கோலம் போடணுமேன்றதுக்காக முதல்ல இன்னைக்கு கோலம் போட்டேன். அப்படியே துளசி கோலம் போட்டு சரி நம்மளோட செடிக்கெலாம் தண்ணி ஊற்றி விட்டுட்டு வந்து பார்த்தா சார் ஒரே அழுக அம்மா வேணும்னு. தூக்கம் வேறு அவனுக்கு நைட்லாம் சரியாக தூங்கவே இல்லை. சரி மோஷன் போயிருக்கானான்னு செக் பண்ணிவிட்டு அவனை ஃபீட் பண்ணிவிட்டு சரி தூங்கிடுவானோன்னு ட்ரை பண்ணேன். ஏன்னா மோஸ்ட்லி பகலில் தூங்கவே மாட்டான். இன்றைக்கி பார்த்தா சீக்கிரமாக தூங்கிட்டான். சரி அவனை தூங்கிட்டு இவ்வளோ எழுப்பலான்னு பார்த்தா இவன் எந்திரிக்கவே மாட்டான். என்னோடய காலேஜ் டேஸில் நான் பண்ண ஞாபகம் மாதிரியே இருக்குது. என்ன எழுப்பினாலும் 8:30 மணி ஆனாலும் எந்திரிக்கிறதுல. நல்ல வேலை ஸ்கூல் 9:30 மணிக்கு. சரி கடகடன்னு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வந்து அவங்க அப்பா பார்த்தா அவளை பேரலாக அவளை அங்கே அந்த பக்கம் குளிப்பாட்டிகிட்டு இருந்தாங்க. சரி இன்றைக்கி வந்து கடலக்கொட்டை சட்னியோ இட்லியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடலக்கொட்டை சட்னிக்கு ரெடி பண்ணியிருந்தேன். சூப்பராக வந்துச்சு சட்னி. இதோட ரெசிபி வீடியோ நான் அப்புறமா ஷேர் பண்ணுறேன். என்ன தான் நான் வந்து சமைச்சிட்டே இருந்தாலும் இந்த சாமானை எப்படி வெளுதுன்னே தெரியுது இல்லைங்க. அதனால சமைக்கும் போதே சாமான் கழுவிட்டா தான். இல்லைனா எப்படி பார்த்தாலும் 2 நாளைக்கு சாமான் வச்சு செஞ்சுருதுன்னு அதுக்குள்ள ஸ்நாக்ஸ் பேக் பண்ண வந்தால் எனக்கு இந்த பாக்ஸில் தான் கடலக்கொட்டை போடணும், இந்த பாக்ஸில் தான் நட்ஸ் போடணும்னு சொல்லிட்டு இட்லி குண்டை கழுவுறது ஒரு பாருனா இட்லி குண்டை மூடி இன்னும் கழுவுறது ரொம்ப ஈஸியான வேலை. அதனால் அது ஒரு பெரிய ஷிங்க் அடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு கடகடன்னு அதை கழுவிட்டு பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு இட்லியை போட்டுட்டு அவளுக்கு சாப்பிட சொன்னால் அவள் சாப்பிடவே இல்லை. அம்மா நீ ஊட்டுன்னு சொல்லிட்டு சரி அவளை ஊட்டிகிட்டே பேரலாக அவளை ரெடி பண்ணிவிட்டு அப்படியே அவருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தேன். இந்த செயின் பார்த்திங்கன்னா பெங்களூரில் தங்கச்சி வாங்கி கொடுத்தது. கிடைக்கவே இல்லை ஒரு மாதமாக. இன்றைக்கி தான் கிடச்சிது. சரி போட்டு விட்டால் மேடம் இன்றைக்கி என்னமோ அதிசயமாக அவள் ஸ்நாக்ஸ் பேக் அவளே வந்து பேக் பண்ணிகிட்ருக்கா. ஏதாச்சும் வேறு ஏதாவது சமைச்சா இட்லி வேணும்னுவா. இன்றைக்கி பார்த்தா இட்லி வேண்டான்னு அப்படி இப்படி பண்ணி அவளை விளையாட்டு காமிச்சு ஊட்ட வச்சாச்சு. ஸோ நான் என்ன பண்ணுவேன் தாளிக்கும் போது அதிகமாக பருப்பு போட்டுருவேன். ஸோ பருப்பு இருக்குது அது இது ரீசன் சொல்லி சாப்பிட்டேன்னா பருப்புனா இஷ்டமாக சாப்பிடுவா. அப்படியே முழுசாக ஒரு இட்லி ஊற்றியாச்சு. ஸோ சடனாக ஞாபகம் வந்துடும். மேடம் பரதநாட்டியம் கிளாஸ் போகிறதுனால அவளுக்கு ஞாபகம் வரும்போதெல்லாம் டான்ஸ் ஆடிட்டே இருப்பாள். பாட்டு கிளாஸ் போகிறதுனால ஞாபகம் வரும்போது ராத்திரி 12 மணிக்கு கூட பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாள். சரி சொல்லிட்டு ஸ்கூல் கிளம்பியாச்சு. ஸோ நானும் த்ரூவனா அவளுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பி அனுப்பி வரும்போது பாருங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கா பாருங்கள். ஸ்கூலுக்கு 9 மணிக்கு டைம் ஆகிடுச்சு. அந்த ஞாபகமே இல்லை. உட்காந்து எனக்கு ரூல்ஸ் போட்டுட்ருக்கா பாருங்கள். சரி அவளை அனுப்பிச்சிட்டு தம்பியை குளிப்பாட்ட வந்தாச்சு.